We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. இந்த ஐபிஎல் சீசன்ல நைட் கேம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அதிகமா அகமதாபாத் கிரவுண்ட்ல தான் டாட் பால் பர்சன்டேஜ் வந்திருக்கு. 40% டாட் பாலா வந்திருக்கு. ஆவரேஜா 164 ரன்ஸும் ஒரு மேட்சுக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜா 15 விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. மற்ற ஐபிஎல் கிரவுண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன்ல அகமதாபாத் கிரவுண்ட்ல தான் அதிகமாக விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஸோ நம்ம குவாலிஃபயர் 1 எலிமினேட்டர் குவாலிஃபயர் 2ல பார்த்த மாதிரி பேட்டர்ஸுக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுக்காம பவுலர்ஸுக்கும் கொடுக்கணும். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஸ்டாட்ஸோட பார்க்க போகிறோம். வெல்கம் டு த ஸ்டாட்ஸ் ப்ரிவ்யூ பிரசன்டட் பை கிரிக் ஸ்டாட்ஸ் அனலைசர். ட்ரீம் 11 ரீசெண்டாக பார்த்தோம்னா 1 crore கான்டெஸ்ட்டை 1 lakh மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கையும் பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கான ரீசன் என்ன, ட்ரீம் 11ஓட ஃபியூச்சர் என்ன, ரியல் மணி கேமிங் திரும்பி வருமா வராதா, இதை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ என்ன நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்போ ஆப்புக்கான அப்டேட்டும் இருக்குது. ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் vs குஜராத் டைட்டன்ஸ் ஐபிஎல் 2026 ஃபைனல் மேட்சோட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 31st May சண்டே நைட்டு 7:30 ஆரம்பிக்க போகுது. நரேந்திர மோடி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் அகமதாபாத்தில். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ் ப்ரிவ்யூ வீடியோஸ் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த வீடியோவில் வரக்கூடிய ஸ்டாட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோஸும் நிறைய மணி செலவு பண்ணி தான் மேக் பண்ணிருக்கோம். அப்படி இருக்கையில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ் ஆகட்டும் ஷேர் ஆகட்டும் கண்டிப்பாக நம்ம மோட்டிவேட் பண்ணும். உங்ககிட்ட ஹை பாயிண்ட்ஸ் அவைலபிளாக இருந்துச்சுன்னா மறக்காம அதையும் கொடுங்க. நம்மளுடைய சேனலில் இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும் ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். அதனால் மறக்காமல் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. முதலாவதா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த 2 அணிகளும் இதுவரை 9 மேட்சஸ்ல ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 5-4னு ஆர்சிபி டீம் தான் லீட் பண்ணுறாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னாலும் 6 மேட்ச் ப்ளே பண்ணதில் 4-2னு ஆர்சிபி டீம் லீட் பண்ணுறாங்க. இந்த கிரவுண்டில் இந்த 2 அணிகளும் இதுவரை 2 மேட்ச்ல மோதிருக்காங்க. 2 டீமுமே ஈக்குவலாக ஜெயிச்சிருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா ஆர்சிபி இதுவரை இங்கே 8 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 4 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க, 4 மேட்சஸ்ல டிஃபீட்டாக இருக்காங்க. இதுவே குஜராத் டீம் பார்த்தோம்னா இங்கே டோட்டலாக 30 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் குஜராத் டீமோட ஹோம் கிரவுண்டாக இருக்குது. அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் இதுவரை 18 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. வின் பர்சன்டேஜ் 60% இருக்குது. அடுத்ததா பிச் அண்ட் வென்யூ ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் கூடிய பிச் கண்டிஷன் ஜெனரலாக பார்த்தோம்னா பேட்டிங்க்கு ஃபேவரபுளாக இருக்கும். பட் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா மற்ற ஐபிஎல் கிரவுண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டாக இல்லை. 160ஸ்லையும் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதிகபட்சமாக குஜராத் டீம் சிஎஸ்கே டீமுக்கு ப்ளே பண்ணும்போது 229 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க இங்கே நடந்த கடைசி லீக் மேட்ச்ல. இந்த மேட்ச் பார்த்தோம்னா பிச் நம்பர் 6ல ப்ளே பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதே பிச்சில் தான் லாஸ்ட் இயர் ஐபிஎல் ஃபைனலும் நடந்தது. அதாவது ஆர்சிபி vs பஞ்சாப் இந்த மேட்சும் இங்கே தான் நடந்துச்சு. இந்த சீசனில் இதே பிச்சில் 2 மேட்ச் நடந்திருக்கு. குஜராத் vs கேகேஆர், அதுக்கப்புறம் குஜராத் vs ஆர்சிபி 2 மேட்ச் நடந்தது. பெருசாக ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆகல. முதல் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா கேகேஆர் ஃபர்ஸ்டாக பேட் பண்ணி 180 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. இதுவே செகண்ட் மேட்ச்ல பார்த்தோம்னா ஆர்சிபி ஃபர்ஸ்டாக பேட் பண்ணி வெறும் 155 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் விக்கெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் அதிகமாக எடுத்திருக்காங்க. 85% ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து வெறும் 15% ஆஃப் விக்கெட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 168ம் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 170ம் இருக்குது இந்த பிச் நம்பர் 6ல. இந்த பிச்சோட நேச்சர் பார்த்தோம்னா பிளாக் அண்ட் ரெட் சாயில் ரெண்டுமே கலந்த பிச்சாக இருக்குது. இனிஷியல் ஓவர்ஸில் ஸ்விங் அண்ட் சீம் மூமெண்ட் வந்து இருக்கும், குறிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ்க்கான டேர்ன் பார்த்தோம்னா ஆவரேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முதல் மேட்ச்ல மட்டும் பார்த்தீங்கன்னா செகண்டா பேட் பண்ணல டியூ இருந்துச்சு. டாஸ் ரன் பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் நடந்த நைட் மேட்சஸ்ல மோஸ்ட்லி டாஸ் ரன் பண்ண கேப்டன் பவுலிங் தான் அதிகம் சூஸ் பண்ணியிருக்காங்க. வென்யூ ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக இங்கே 20 ஐபிஎல் மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்டாக பேட் பண்ணவங்க 12 மேட்சஸ்லும் செகண்டாக பேட் பண்ணவங்க 8 மேட்சஸ்லையும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 180யும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 162ம் இருக்குது ஓவராலாக பார்க்கும்போது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா 197 இருக்குது. இங்கே பேட்டர்ஸோட ஆவரேஜ் 25 இருக்குது. டீசெண்டாக இருக்குது இந்த கிரவுண்டில். அடுத்ததா வென்யூ ப்ரோக்ரஷன் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இதை தொடர்ந்து வரக்கூடிய பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் லாஸ்ட் 2 இயர்ஸாக நடந்த
20 ஐபிஎல் நைட் கேம்ஸோடைய ஸ்டாட்ஸ் தான். இந்த ஸ்டாட்ஸ் அனலைஸ் பண்ணும்போது எப்போவுமே இந்த போட்டியில் ப்ளே பண்ணக்கூடிய 2 டீமுடைய டீம் ஸ்ட்ரென்த் அண்ட் லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் இது கூட சேர்த்து தான் அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் ரெண்டு ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருந்திருக்கு. பவர் பிளே ஓவர்ஸில் ரன் ரேட் வந்து 8.3, மிடில் ஓவர்ஸில் எக்ஸாக்டாக 9 இருக்குது. இதுவே டெத் ஓவர்ஸில் பார்த்தோம்னா 10.2 இருக்குது. இந்த ஃபேஸில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பேட்டர்ஸ். அதே சமயம் இந்த ஃபேஸில் தான் அதிகமாக விக்கெட்ஸும் விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்கே 2.9 இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸில் 2.4, பவர் பிளே ஓவர்ஸில் 1.5 இருக்குது. அந்தளவுக்கு பெருசாக பார்த்தோம்னா ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது விக்கெட்ஸ் வந்து விழுகலை. அது வந்து குஜராத் டீம் தான் அதிகமாக இங்கே ஃபஸ்ட்டாக பேட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பொறுமையாக அந்த ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸ் பார்த்து ஆடி அதுக்கப்புறம் தான் வந்து ஆக்ஸலரேட் பண்ணியிருக்காங்க. இது மற்ற ஐபிஎல் டீம்ஸ் இங்கே ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது அதை ஃபாலோ பண்ணல. அதனால தான் அவங்க பேட் பண்ணும்போது விக்கெட்ஸை இழந்திருக்காங்க. அதனால் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது பவர் பிளே ஓவர்ஸில் ரொம்பவே பார்த்து ஆடணும். இதுவே செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் ரெண்டு ஃபேஸ்லையுமே ரன் ரேட் ஈக்குவலாக இருக்குது. 8.8 இருக்குது. இதுவே டெத் ஓவர்ஸில் 9.4 இருக்குது. ஓவராலாக டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பேட்டர்ஸ். இதுவே விக்கெட்ஸில் எடுத்துட்டிங்கன்னா மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த ரெண்டு ஃபேஸ்லையுமே அதிகமாக விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 2.7 இருக்குது. எந்தெந்த போட்டிகளில் ஃபஸ்ட்டாக பேட் பண்ண டீம் பார் ஸ்கோருக்கு மேலே அடித்து அந்த போட்டியில் செகண்டாக பேட் பண்ணல டியூ இல்லை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸில் அதிகமாக விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் செகண்டாக பவுல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பவர் பிளே ஓவர்ஸில் நியூ பால் பவுலர்ஸுக்கு நிறையா மேட்சஸில் சப்போர்ட் இருந்திருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்கே 1.8 இருக்குது. கடைசியாக நடந்த லீக் மேட்ச்சில் கூட செகண்டாக பவுல் பண்ணும்போது குஜராத்தை சேர்ந்த முகமது சிராஜ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அடுத்ததா பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஓப்பனர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. ரன் ஸ்கோர் பர் இன்னிங் 71, ரெண்டு ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜாக 45 பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் 150 ரேஞ்சில் இருக்குது. இது டீசெண்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணல டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தால் அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. இதுக்கான ரீசனும் நிறைய மேட்சஸில் நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த கிரவுண்டில் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ண டீம் பார்த்தீங்கன்னா குஜராத் டீம் தான் அதிகமாக பேட் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் குஜராத் டீமுடைய டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் எந்த அளவுக்கு பொறுமையாக ஆடுவாங்க அப்படின்னு. அதனால தான் வந்து அதிக பர்சன்டேஜ் இங்கே வந்து ரெஜிஸ்டர் இருக்குது. பட் நான் ஆல்ரெடி லாஸ்ட் ஸ்லைடில் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணும்போது பவர் பிளே ஓவர்ஸில் ரெண்டு இன்னிங்ஸ்லுமே வந்து பார்த்து ஆடணும். அப்போ தான் வந்து நிறையா ரன்கள் விக்கெட் சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் வந்து இங்கே குட் அப்ரோச்சாக இருக்கும். இதுவே செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் வந்து அந்தளவுக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ் 48 தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜாக 32 பால்ஸ் தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் 150 ரேஞ்சில் இருக்குது. அதுக்கப்புறம் டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா செகண்டாக பேட் பண்ணல டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட தான் அதிகமான ரன்கள் வந்திருந்தாலும் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது. 46% தான் இருக்குது. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 61% இருந்துச்சு. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 41%, லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 13% வந்திருக்கு. அடுத்ததா பேசஸ் ஸ்பின் ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட் நடந்த நைட் மேட்சஸில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் தான் அதிகமாக இருந்திருக்கு. 73% ஆஃப் ஓவர்ஸ் அவங்க தான் போல் பண்ணியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 27% ஆஃப் ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓவராலாக பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 193 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வெறும் 63 விக்கெட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. இன்னிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஈக்குவலாக எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 96, செகண்ட் இன்னிங்ஸில் 97 இருக்குது. இதுவே ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா செகண்டாக பவுல் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்காங்க. 36 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு நல்லா இருக்குது. ஒவ்வொரு 17 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. இதுவே ஸ்பின்னர்ஸ் ஒவ்வொரு 20 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்சிபி டீம் ப்ரிவியூ பார்க்கலாம். ஆர்சிபி டீம் இந்த சீசனுடைய லீக் ஸ்டேஜ் முடிவில் அவங்க ப்ளே பண்ண 14 மேட்சஸில் 9 மேட்சஸ் ஜெயிச்சிருந்தாங்க. 5 மேட்சஸில் டிஃபீட்டாக இருந்தாங்க. 18 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருந்தாங்க. நெட் ரன் ரேட்டும் பாசிட்டிவ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிளே ஆஃபில் குவாலிஃபயர் 1 மேட்ச்ல பார்த்தீங்கன்னா இதே குஜராத் டீமை 92 ரன்ஸ் டிஃபரன்ஸில் ஒரு டாமினேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்ததா ஆர்சிபி டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். வெங்கடேஷ் ஐயர், விராட் கோலி, தேவ்தத் படிக்கல், ரஜத் பத்திதார், டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா, ரொமாரே ஷெப்பர்ட், குணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஜேக்கப் டஃபி, ஜோஸ் ஹாசல்வுட், ரஷிக் சலாம். லாஸ்ட் மேட்ச்ல செகண்டா போல் பண்ணும்போது ஜேக்கப் டஃபி அவருக்கு பதிலாக ரொமாரே ஷெப்பர்ட் இம்பாக்ட் பிளேயராக வந்திருந்தாரு. அடுத்ததா பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல ஜேக்கப் டஃபி, புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹாசல்வுட். மிடில் ஓவர்ஸ்ல குணால் பாண்டியா, ரஷிக் சலாம், ஜேக்கப் டஃபி, ரொமாரே ஷெப்பர்ட். டெத் ஓவர்ஸ்ல புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹாசல்வுட் அண்ட் ரஷிக் சலாம். டெத் ஓவர்ஸ்ல புவனேஸ்வர் குமார் 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை பவர் பிளே ஓவர்ஸ்லயோ இல்லை மிடில் ஓவர்ஸ்லயோ எக்ஸ்ட்ராவா ஒரு ஓவர் புவனேஸ்வர் குமார் பவுல் பண்ணாரு அப்படிங்கும் போது ரஷிக் சலாம் 2 ஓவர் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுவாரு.
அடுத்ததா ஆர்சிபி டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெங்கடேஷ் ஐயர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஆவரேஜ் சுமாராக தான் இருக்கு. குஜராத் டீமுக்கு 26 இருக்கு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 83 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ஆவரேஜ் நல்லா இருக்கு. 73 இருக்கு. 3 மேட்ச் பிளே பண்ணதுல 2 மேட்ச்ல 50 அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. ஆப்போனன்ட் டீம்ல ஆர்த்தடாக்ஸ் பவுலரா சாய் கிஷோர் இருக்காரு. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ரபாடா அவருடைய பால்ல 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ரஷீத் கான், ஜசன் ஹோல்டர் அண்ட் சாய் கிஷோர் இந்த 3 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா விராட் கோலி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் 2 துறை ஸ்டாட்ஸ்மே நல்லா இருக்கு. குஜராத் டீமுக்கு ஆவரேஜ் ரொம்ப நல்லா இருக்கு. 72 இருக்கு. அவர் பிளே பண்ண 9 மேட்சஸ்ல 4 மேட்ச்ல 50 அடிச்சிருக்காரு. ஒரு மேட்ச்ல செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்லயும் ஆவரேஜ் நல்லா இருக்கு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கும் ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல ரபடாவுடைய பால்ல அதிகபட்சமா 5 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ஜசன் ஹோல்டருடைய பால்ல 4 முறையும், ரஷீத் கான் அண்ட் பிரசித் கிருஷ்ணா இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 3 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. என்னதான் அதிகமா அவுட் ஆயிருந்தாலும் ஸ்ட்ரைக் ரேட் ஆகட்டும், ஆவரேஜ் ஆகட்டும் ரெண்டுமே நல்லா தான் இருக்கு விராட் கோலிக்கு. அடுத்ததா தேவ்தத் படிக்கல் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா குஜராத் டீமுக்கு சுமாராக தான் இருக்கு. 20.4 தான் இருக்கு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 55 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ஆவரேஜ் 37 இருக்கு. இது நல்லா இருக்கு. மேட்சப்ஸ்ல நிறைய பவுலிங் டைப்புக்கு எதிராக மேட்சப்ஸ் இருக்கு சுமாராக தான் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல இவர் அதிகபட்சமா ரஷீத் கானுடைய பால்ல 5 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் 100க்கு கீழே இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா முகமது சிராஜுடைய பால்ல 3 முறையும், ஜசன் ஹோல்டருடைய பால்ல 2 முறையும் அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணாவுடைய பால்ல 1 முறை அவுட் ஆயிருக்காரு. ஓவராலா பார்த்தோம்னா ஜசன் ஹோல்டர் அண்ட் ரஷீத் கான் இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்கு. நெக்ஸ்ட் ரஜத் பத்திதார் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் 2 துறை ஆவரேஜும் நல்லா இருக்கு. குவாலிஃபயர் 1 மேட்ச்ல குஜராத் டீமுக்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. 93 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. மேட்சப்ஸ்ல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் பேசஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல இவர் பார்த்தீங்கன்னா சாய் கிஷோர் அவருடைய பால்ல மட்டும் ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா டிம் டேவிட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் 2 துறை ஆவரேஜும் சுமாராக தான் இருக்கு. குஜராத் டீமுக்கு அதிகபட்சமான ஒரு மேட்ச்ல 44 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஜசன் ஹோல்டர் அண்ட் ரஷீத் கான் இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 3 டைம்ஸும், ரபாடா அண்ட் பிரசித் கிருஷ்ணா இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. பட் ஸ்ட்ரைக் ரேட் ஆகட்டும், ஆவரேஜ் ஆகட்டும் ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. அடுத்ததா ஜிதேஷ் சர்மா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் 2 துறை ஆவரேஜும் இவருக்கும் சுமாராக தான் இருக்கு. குஜராத் டீமுக்கு அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 33 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல ரஷீத் கான் அண்ட் சாய் கிஷோர் இந்த 2 பேர்த்துடைய பால்ல அதிகபட்சமா 2 முறையும், முகமது சிராஜ் அண்ட் ஜசன் ஹோல்டர் இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா ரொமாரியோ ஷெப்பர்ட் பேட்டிங் பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல மட்டும் டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 52 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல குஜராத் டீமுக்கு 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட்டும், இந்த கிரவுண்ட்ல 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல சைனாமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக மட்டும் த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப் சுமார் தான். பிளேயர் மேட்சப்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜசன் ஹோல்டர் அவருடைய பால்ல அதிகபட்சமா 5 முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் கிருணால் பாண்டியா பேட்டிங் ஸ்டாட் சுமாராக தான் இருக்கு. குஜராத் டீமுக்கு அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 43 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல குஜராத் டீமுக்கு 8 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்டா ஒரு இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸும் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசஸ்க்கு எதிராக மட்டும் த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப் சுமார் தான். பிளேயர் மேட்சப்ஸ்ல பாத்தீங்கன்னா ரபாடா அண்ட் ரஷீத் கான் இந்த 2 பேர்த்துடைய பால்ல அதிகபட்சமா 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. இதுல ரஷீத் கானுடைய பால்ல ஸ்ட்ரைக் ரேட் சுமாரா தான் இருக்கு. அதுக்கப்புறம் முகமது சிராஜுடைய பால்ல 2 முறை அவுட் ஆயிருக்காரு. இவருடைய பால்லையும் ஸ்ட்ரைக் ரேட் சுமாரா இருக்கு. அதுக்கப்புறம் சாய் கிஷோருடைய பால் 3 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி 2 எதுவும் எடுக்காம அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா புவனேஸ்வர் குமார் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. 8 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. குஜராத் டீமுக்கு பெஸ்டா ஒரு இன்னிங்ஸ்ல 5 விக்கெட்ஸ் இருக்கு. மேட்சப் சுமாரா தான் இருக்கு புவனேஸ்வர் குமாருக்கு. அடுத்ததா ஜேக்கப் டஃபி குஜராத் டீமுக்கு ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஜோஸ் ஹாசல்வுட் இவர் பாத்தீங்கன்னா குஜராத் டீமுக்கு 6 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்ட்ல 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. கடைசியா ரஷிக் சலாம் இவர் குஜராத் டீமுக்கு 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்டா ஒரு இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸும் இருக்கு. மேட்சப் சுமாரா தான் இருக்கு. நெக்ஸ்ட் குஜராத் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். குஜராத் டீமும் பார்த்தோம்னா இந்த சீசனுடைய லீக் ஸ்டேஜ் முடிவில் அவங்க ப்ளே பண்ண 14 மேட்சஸ்ல 9 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 5 மேட்சஸ்ல டிஃபீட்டா இருக்காங்க. 18 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல செகண்ட் பிளேஸ்ல இருந்தாங்க. நெட் ரன் ரேட்டும் பாசிட்டிவ் தான் இருந்துச்சு. பட் குவாலிஃபயர் 1 மேட்ச்ல பாத்தீங்கன்னா இதே ஆர்சிபி டீமுக்கு செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணல ஒரு புவர் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. 92 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபயர் 2 மேட்ச்ல பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் டீமை
7 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருந்தாங்க. பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அந்த போட்டியில ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்ததா குஜராத் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், ஜோஸ் பட்லர், நிஷாத் சிந்து, வாஷிங்டன் சுந்தர், ஜசன் ஹோல்டர், ராகுல் திவாத்தியா, ரஷித் கான், சாய் கிஷோர், ரபாடா, முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. லாஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா செகண்டா பேட் பண்ணையில ராகுல் திவாத்தியா இம்பாக்ட் பிளேயரா வந்திருந்தாரு முகமது சிராஜுக்கு பதிலா. நெக்ஸ்ட் பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல முகமது சிராஜ், ரபாடா, ஜசன் ஹோல்டர். மிடில் ஓவர்ஸ்ல ரஷித் கான், பிரசித் கிருஷ்ணா, சாய் கிஷோர், ஜசன் ஹோல்டர். டெத் ஓவர்ஸ்ல பிரசித் கிருஷ்ணா, ரபாடா அண்ட் முகமது சிராஜ். டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா பிரசித் கிருஷ்ணா 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் குஜராத் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாய் சுதர்ஷன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட், 2 ஆவரேஜும் நல்லா இருக்கு. ஆர்சிபி டீமுக்கு 47 ஆவரேஜும், இந்த கிரவுண்ட்ல 48 ஆவரேஜும் இருக்கு. ரெண்டுத்திலுமே பெஸ்டா செஞ்சுரி அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. குவாலிஃபயர் 1 மேட்ச்லேயே ஆகட்டும், செகண்ட் மேட்ச்லேயே ஆகட்டும் அன்பார்ச்சுனேட்டா அவுட்டாக இருந்தார். அது இந்த போட்டியில் ரிப்பீட் பண்ண மாட்டாருன்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஜோஸ் ஹாசில்வுட் அவருடைய பால்ல 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் புவனேஸ்வர் குமார், குணால் பாண்டியா, ரஷிக் சலாம் அண்ட் ஜாக்கப் டஃபி இந்த 4 பேருத்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா சுப்மன் கில், இவர் பார்த்தோம்னா ஆர்சிபி டீமுக்கு கொஞ்சம் சுமாராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆவரேஜ் 28 தான் இருக்கு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. குறிப்பா இந்த கிரவுண்ட்ல ஃபர்ஸ்டா பேட் பண்ணும்போது ஆவரேஜ், ஸ்ட்ரைக் ரேட் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா புவனேஸ்வர் குமார் அவருடைய பால்ல அதிகபட்சமா 6 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ஜோஸ் ஹாசில்வுட் அவருடைய பால்ல 2 முறையும், குணால் பாண்டியா அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட் இந்த 2 பேருத்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதுல புவனேஸ்வர் குமார் அண்ட் குணால் பாண்டியா இந்த 2 பேருத்துடைய பால்ல ஸ்ட்ரைக் ரேட் சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா ஜோஸ் பட்லர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட், 2 ஆவரேஜும் நல்லா இருக்கு. ஆர்சிபி டீமுக்கு 46 ஆவரேஜும், இந்த கிரவுண்ட்ல 43 ஆவரேஜும் இருக்கு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸும் இருக்கு, நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தீங்கன்னா இவரும் புவனேஸ்வர் குமாரோடைய பால்ல அதிக முறை அவுட் ஆயிருக்காரு. 9 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் சுமாராக தான் இருக்கு. அதுக்கப்புறம் ரொமாரியோ ஷெப்பர்ட் அண்ட் ஜோஸ் ஹாசில்வுட் இந்த 2 பேருத்துடைய பால்ல ஈச் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ஜாக்கப் டஃபியோடைய பால்ல 1 முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா நிஷாந்த் சிந்து, இவருடைய ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா சாம்பிள் சைஸ் லோவா இருக்கு. இந்த கிரவுண்ட்ல அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 22 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அடுத்ததா வாஷிங்டன் சுந்தர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், பேட்டிங் ஸ்டாட் சுமாராக தான் இருக்கு. பவுலிங்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 1 விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு ஆர்சிபி டீமுக்கு. ஓவரால் ஸ்டாட் சுமாராக தான் இருக்கு. மேட்சப்ஸ்ல லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக மட்டும் த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா குணால் பாண்டியா அவருடைய பால்ல 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ரொமாரியோ ஷெப்பர்ட் அண்ட் ஜாக்கப் டஃபி இந்த 2 பேருத்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதுல குணால் பாண்டியாவுடைய பால்ல ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஜசன் ஹோல்டர், பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஆவரேஜ் சுமாராக தான் இருக்கு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 26 ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஆர்சிபி டீமுக்கு. பவுலிங்ல 10 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பவுலிங் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு ஆர்சிபி டீமுக்கு. பெஸ்ட் ஒரு இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸும் இருக்கு. இந்த கிரவுண்ட் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க குஜராத் டீம் அப்படிங்கும் போது ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருக்கும். மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸ்ல ரொமாரியோ ஷெப்பர்ட் அவருடைய பால்ல அதிகபட்சமா 5 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் சுமாராக தான் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா புவனேஸ்வர் குமார் அண்ட் ரஷிக் சலாம் இந்த 2 பேருத்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதுல ரஷிக் சலாமுடைய பால் 3 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி ரன் எதுவும் எடுக்காம ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் ராகுல் திவாத்தியா, ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 68 ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஆர்சிபி டீமுக்கு. இந்த கிரவுண்ட்ல ஆவரேஜ் சுமாராக தான் இருக்கு. பவுலிங்ல ஆர்சிபி டீமுக்கு 6 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அடுத்ததா ரஷித் கான், பேட்டிங் ஸ்டாட் சுமார் தான். பவுலிங்ல 19 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 19 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஆர்சிபி டீமுக்கு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல 30 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 31 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்டா ரெண்டுத்திலுமே 3 விக்கெட் எடுத்திருக்காரு ஒரு இன்னிங்ஸ்ல. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் சாய் கிஷோர், இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 87 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இது வந்து டொமஸ்டிக் மேட்சஸ்ல அடிச்சது. அதுக்கப்புறம் பவுலிங்ல பாத்தீங்கன்னா 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஆர்சிபி டீமுக்கு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல 16 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பவுலிங் ரெக்கார்ட்ஸ் டீசென்டா இருக்கு. அடுத்ததா ரபாடா, ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் 2 ஸ்டாட்ஸ்மே ரொம்ப நல்லா இருக்கு. ஆர்சிபி டீமுக்கு 11 இன்னிங்ஸ்ல 21 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்ட்ல 18 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 26 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த சீசனுடைய லீடிங் விக்கெட் டேக்கரா இருக்காரு. அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராரு. மேட்சப் சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா முகமது சிராஜ், ஆர்சிபி டீமுக்கு 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்ட்ல 18 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 18 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு.
மேட்சப்ஸில் பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டாட்ஸும் இருக்குது, நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு பிரசித் கிருஷ்ணா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்குது. 12 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 15 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 25 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கிரவுண்ட் ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்குது. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸும் இருக்குது. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு ரொம்ப நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் இந்த மேட்சுக்கான பேஸ் டீம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த போட்டியில் யார் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். இந்த மேட்சுக்கான ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸாக ஆர்சிபி டீம் தான் இருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது ஸ்டேபிள் டீமாக இருக்காங்க. எந்த ஒரு குறிப்பிட்ட பிளேயர்ஸும் நம்பி இல்லாமல் இருக்காங்க. இது நம்ம குவாலிஃபயர் 1 மேட்ச்சில் பார்த்துருப்போம். என்னதான் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து அந்தளவுக்கு பெருசாக கான்ட்ரிபியூஷன் வரல அப்படின்னாலும் கேப்டன் ரஜத் பத்திதார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இது பார்த்தீங்கன்னா குஜராத் டீம் கிட்ட லேக்காக இருக்குது. குறிப்பாக பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதிகம் டாப் 3 பேட்டர்ஸை நம்பி தான் இருக்குது. அந்த 3 பிளேயரும் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டாங்க. அப்படிங்கும்போது வின் பண்ணுறது ரொம்பவே சிரமமாயிடும். பவுலிங் யூனிட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி டீம் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு இன்ச் அதிகமாக, அதாவது ஸ்ட்ராங்கராக இருக்குது. இந்த போட்டியில் குஜராத் டீம் வின் பண்ணணும் அப்படின்னா அந்த டீமுடைய பேட்டர்ஸ், டாப் 3 பேட்டர்ஸ் அகெயின் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். அப்போ வேணால் டஃப் ஃபைட் கொடுக்கலாம். பட் இப்போதைக்கு பார்க்கும்போது ஓவராலாக பார்த்தீங்கன்னா ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸாக ஆர்சிபி டீம் தான் இருக்காங்க. கீப்பர் செக்ஷனில் ஜாஸ் பட்லர் டிஃபால்ட் பிக்காக இருக்கார். இன்னொரு ஆப்ஷன் ஜிதேஷ் சர்மா. இந்த சீசனில் பெருசாக இம்பாக்ட் ஏற்படுத்தலை, அந்தளவுக்கு பெருசாக பேட்டிங் சான்ஸும் கிடைக்கல. ஃபியூ ஜிஎல் டீம்ஸில் ஆர்சிபி ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பேட்டர்ஸில் பார்த்தோம்னா விராட் கோலி, ரஜத் பதிதார், தேவ்தத் படிகல், சுப்மன் கில் அண்டு சாய் சுதர்ஷன். இந்த 5 பேர்த்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க ஆர்சிபி டீம். அப்படிங்கும்போது தேவ்தத் படிகல் அவருக்கு பதிலாக ஒரு சில டீம்ஸில் வெங்கடேஷ் ஐயரை நீங்கள் பிக் பண்ணலாம். இதுவே செகண்டாக பேட் பண்ணுறாங்க ஆர்சிபி டீம் அப்படிங்கும்போது ரஜத் பதிதாருக்கு பதிலாக வெங்கடேஷ் ஐயரை சூஸ் பண்ணலாம். டிம் டேவிட் பொறுத்த வரைக்கும் அதிகம் நீங்கள் ஆர்சிபி டீம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தோம்னா ஜசன் ஹோல்டர் டிஃபால்ட் பிக்காக இருக்கார், மஸ்ட் பிக்காக இருக்கார். அதுவும் குறிப்பாக குஜராத் டீம் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இவருடைய ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருக்கும். மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், குருணால் பாண்டியா அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட் இருக்காங்க. இதில் குருணால் பாண்டியா அவரை மட்டும் நீங்கள் ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். அந்தளவுக்கு நைட் கேம்ஸில் ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் இல்லை. அந்த 2 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னாலும் இந்த பிச் 6ல் அந்தளவுக்கு டேர்ன் இருந்தது இல்லை. இருந்தாலும் இவருடைய பவுலிங் ஸ்டைல் பற்றி நம்மளுக்கு தெரியும். எந்த விதமான பிச்லையும் விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது அவருடைய பவுலிங் ஸ்டைல் மூலமாக. அதனால் ஒரு சில ஜிஎல் டீம்ஸில் இவரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ரொமாரியோ ஷெப்பர்ட் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு இவருக்கு பேட்டிங் ஆகட்டும் பவுலிங் சான்ஸ் ஆகட்டும் கிடைக்கிறது இல்லை. ஃபியூ ஜிஎல் டீம்ஸில் மட்டும் பிக் பண்ணலாம். பவுலர்ஸில் பார்த்தோம்னா புவனேஸ்வர் குமார் அண்ட் ரபாடா 2 பேருமே மஸ்ட் பிக்காக இருக்காங்க. புவனேஸ்வர் குமாருக்கு பார்த்தோம்னா குஜராத் டீமுடைய சுப்மன் கில் அண்டு ஜாஸ் பட்லர் இந்த 2 பேர்த்துக்கு மேட்சப்ஸ் இவருக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அதே சமயம் ரபாடா எடுத்துட்டிங்கன்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சீசனுடைய லீடிங் விக்கெட் டேக்கராகவும் இருக்கார். அதனால் 2 பேருமே மஸ்ட் பிக்காக இருக்காங்க. இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நாம். இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ், ஜாக்கப் டஃபி இருக்காங்க. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருந்திருக்கு. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸில் அதிகமாக இருந்திருக்கு. பார் ஸ்கோருக்கு மேலே இருக்கக்கூடிய டோட்டலை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது செகண்டாக பவுல் பண்ணல இன்னும் பவர் பிளே பவுலர்ஸுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான சமயத்தில் நீங்கள் இந்த 2 பிளேயர்ஸும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். முகமது சிராஜ் ஆகட்டும், ஜாக்கப் டஃபி ஆகட்டும். அதுக்கப்புறம் என்னதான் இந்த பிச்சில் ஸ்பின்னர்ஸுக்கு அந்தளவுக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னாலும் மேட்சப்ஸ் வச்சு பார்க்கும்போது நீங்கள் சாய் கிஷோரை ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா ஆர்சிபி டீமில் நிறையா ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. வெங்கடேஷ் ஐயர் இந்த போட்டியில் ப்ளே பண்ணல, அவருக்கு பதிலாக பிலிப் சால்ட் ப்ளே பண்ணுறாரு. அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு சில ஜிஎல் டீம்ஸில் சாய் கிஷோரை ப்ரிஃபர் பண்ணலாம். மெயினாக குஜராத் டீம் செகண்டாக பவுல் பண்ணும்போது. இந்த மேட்ச்க்கான டாப் கேப்டன்சி பிக்கில் விராட் கோலி, சாய் சுதர்ஷன், சுப்மன் கில் அண்ட் ஜசன் ஹோல்டர் இருக்காங்க. இதில் சேஃபஸ்ட் பிக் யார் அப்படின்னு பார்த்தோம்னா விராட் கோலி அண்ட் சாய் சுதர்ஷன் தான். ஜசன் ஹோல்டரை நீங்கள் குஜராத் டீம் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மட்டும் அதிகம் கேப்டனாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். விராட் கோலியை ஆர்சிபி செகண்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது சூஸ் பண்ணலாம். சாய் சுதர்ஷன் ஆகட்டும், சுப்மன் கில் ஆகட்டும் 2 இன்னிங்ஸ்க்குமே பெஸ்ட்டாக இருப்பாங்க. சுப்மன் கில் பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது தான் ஆவரேஜ், ஸ்ட்ரைக் ரேட் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டாட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்திருக்கு. இது போக மற்ற பிளேயர்ஸை யார் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி செகண்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது தேவ்தத் படிகலையும், ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ரஜத் பதிதாரை நீங்கள் பிக் பண்ணலாம். அதுக்கப்புறம் குஜராத் டீமில் எடுத்துட்டிங்கன்னா ஜசன் ஹோல்டர் இருக்கார்.
செகண்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் அவரை கேப்டனாக சூஸ் பண்ணலாம். பட் அவருடைய ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்டாக பேட் பண்ணும்போது தான் ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்குது. பட் இந்த கிரவுண்டில் செகண்டாக பேட் பண்ணையில் பவர் பிளே ஓவர்ஸில் நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் அதிகமாக இருக்குது. அதுவும் நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கணும். இந்த பவர் பிளே ஓவர்ஸை மட்டும் பார்த்து ஆடிட்டார் அப்படிங்கும்போது செகண்டாக பேட் பண்ணையில் ஒரு பிக் ஸ்கோர் அடிக்கலாம் ஜாஸ் பட்லர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.